சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும் வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும் இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும் அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா உயிரை சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் தண்ணீராக நீ இருந்தால் தவளைகள் தானே நீச்சலிடும் சூரியனாக இரு மனிதா பூமி உன்னை சுற்றி வரும் ஆகாயத்தை உன் சிறகால் அளந்திட நீயும் பறந்திடடா பூகோளத்தை உன் தோள்கள். மத்தவங்க மாதிரி என்னால வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா இருக்க முடியாது. நீ மற்றவங்க மாதிரி வேலைக்கு போகாம சும்மா இருக்க முடியாதுன்னு சொன்னது என்னதான் எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்திலாம் நான் கவலைப்படல தங்கச்சி. என் கவலையெல்லாம் உன்னை பத்தி தாம்மா, உன்னை பத்தி தான். எப்பயும் 6 மணிக்கெல்லாம் காலையில் எழுந்திருவேன். இன்னைக்கு 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு. அப்படி அவங்க அண்ணன் பதறி போய் நேரா ஒரு ரூமுக்கு வந்து உன் மூக்கில் தான் கை வச்சு பார்த்தேன். உனக்கு மூச்சு வந்துச்சு, அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அப்படியே கீழே கழுத்துல கை வச்சு பார்த்தா பால் பாத்திரம் கொதிக்கிற மாதிரி கொதிச்சிச்சு. இந்த ஜோரத்தோட நீ வேலைக்கு போகணுமா சொல்லு? அப்படிலாம் பார்க்காதடா கண்ணே. இந்த அண்ணனை சாதாரணமா நினைக்காதடா. என்ன நான் சொல்றதுல பாதி பொய் இருக்கும், பாதி என்ன பாதி முழுசாவே கூட பொய்யா இருக்கலாம். ஆனா நான் மேல வச்சிருக்க அன்போ கனிவோ பாசமோ எதுவுமே பொய்யிலடா கண்ணு, அவ்வளோ நிஜம். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன ஓதிக்கும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆமா காயத்ரி, இந்த ஜோரத்தோட நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம். அப்புறம் ரொம்ப முடியலனா நாங்க தான் கஷ்டப்படணும். ஆமா, அப்புறம் ஆஸ்பத்திரி, டாக்டர் பீஸ், மாத்திரை மருந்து தண்ட செலவா ஆகும். இல்ல உனக்கு தண்ட செலவு ஆகுமேன்னு சொல்ல வந்தேன். அக்கா இப்ப உடம்பு எப்படி இருக்கு? என்னது உடம்பு எப்படி இருக்குன்னு வில்லன் வீரப்பா மாதிரி கேக்குற? கனிவா கேளுமா. நல்ல உங்களுக்கு எல்லாம் நல்ல விதமா தான் படும். உனக்கு வில்லத்தனமா பட்டா அதுக்கு நான் பொறுப்பா? எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லம்மா. ஐயோ என்னக்கா இப்படி ஜுரம் அடிக்குது? 100 டிகிரிக்கு மேல இருக்கும் போல இருக்கே. இன்னும் காயத்துல இருந்து ரத்தம் வருது. நீ போய் ரெஸ்ட் எடுங்கக்கா. பாத்தியா காயத்ரி, உனக்கு மூத்தவன் அண்ணன் சொல்றேன் கேட்காம அடம் பிடிக்கிற. நமக்கு பின்னாடி பிறந்த குழந்தை சொல்லுது, நல்ல விஷயத்த சொல்றது. பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, கருத்தை மட்டும் எடுத்துக்க. கவர்மெண்ட் லீவ் போட்டுரு காயத்ரிமா. ஆமா காயத்ரி, இன்னைக்கு லீவ் போட்டுடுமா. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. முடியாது, நாங்களாம் சொல்லிட்டோம்ல. நீ லீவ் போட்டு கவர்மெண்ட் ரெஸ்ட் எடு வீட்டுல. ஆமாக்கா ரெஸ்ட் எடு. சரி, எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க. நான் போன் பண்ணியாவது சொல்றேன். அந்த கஷ்டம் கூட உனக்கு வேணாம், அண்ணன் பாத்துக்கிறேன். நான் இருக்கவன் நீ ஏன் கவலைப்படுற? நீ கவர்மெண்ட் ரூமுக்கு போ, நல்லா பல்ல விளைக்கிற மூஞ்ச கழிட்டு வா. அருமையான டிகிரி காப்பி குடிக்கலாம். அடியே 2 டிகிரி காப்பி போட்டு கொண்டா போ. ஒண்ணு காயத்ரிக்கு, இன்னொன்னு யாருக்கு? எனக்கு தாண்டி குறுக்க பேச போட்டுருவேன். ஏமா விஜயா, நீ ஒரு டிகிரி காப்பி குடிக்கிறியா? வேண்டாம், நான் டிஃபன் சாப்பிடணும். ஆமா காப்பி குடிச்சு நிறைய டிஃபன் தின்ன முடியாது. போ ஒன் ஸ்டைல் நீ ஃபாலோ பண்ணிக்க. நான் இப்ப காப்பி குடிச்சு அப்புறமா டிஃபன் ஃபுல் கட்டு கிடைக்காது. ஏன் ஸ்டைல் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்டி சில மாதிரி இங்கேயே நிக்கிற? போய் காப்பி போட்டு கொண்டா போடி. திபுரா தங்கச்சி மேல அக்கறை இருக்கா உனக்கு? நல்லா தின்ற, அவ சம்பாரிச்சு கொண்டுறத. ஹலோ புதுயுகம். நீ யாருக்கு வேலை பாக்குற பொண்ணா? உங்க எம்டி தான் கூப்பிடுமா. எம்டி 10-11 மணிக்கு தான் வருவார் சார். 10-11 மணிக்கு? அவங்க எம்டி நான் சோபேரியா? கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? நானும் அவங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சேன்னு வச்சுக்கேன்.
சரி சரி, அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது. நான் விஷயத்த சொல்கிறேன். அவங்க எம்டிக்கு பாஸ் பண்ணிட்டேன். சரி சொல்லுங்க சார். காயத்ரி ஒரு 10-15 நாளைக்கு வேலைக்கு வரமாட்டான். 10-15 நாள் வரமாட்டாங்களா சார்? அவங்க இல்லைன்னா ஆஃபீஸில் ஒரு வேலையும் நடக்காது சார். அதுக்கு நாங்கள் என்னம்மா செய்ய முடியும்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு நல்லா இருந்தால் நம்ம வேலைக்கு வர முடியும். உடம்பு சரியில்லையா? என்ன சார் ஆச்சு மேடத்துக்கு? நேற்று ராத்திரி வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு 10-15 ரவுடி பசங்க கத்தி கப்படா AK-47 வச்சுட்டு வழி மறைச்சிட்டானுங்க. ஐயோ, அப்புறம்? ஏமா நான் என்ன கன்னி தீவு கதையா சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம்ன்ற? சாரி சார். சரி சொல்லுங்க சார். காயத்ரி மேடத்துக்கு ஒன்றும் ஆகலையே. ஒன்றும் ஆகலையா? யாரு? என் தங்கச்சி இல்ல, விஜயசாந்தி ரேஞ்சுக்கு பல்ட்டி அடிச்சு ஃபைட் பண்ணி அங்கத்தில் அடையாளமா நெத்தியில ஒரு சின்ன காயம். ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கு. அந்த டாக்டர் பையன் ரெக்கமெண்டேஷன்ல டாக்டர் ஆனவன் போட்டுக்கு தப்பான ஊசியை போட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுமா. சின்ன காயம் தானே, அதுக்கு எதுக்கு 10-15 நாள் லீவு? என்னது சின்ன காயம் தானே, அதுக்கு ஏன் இத்தனை லீவுன்னு கேட்குறியா? சும்மா இருமா. என் தங்கச்சி என்ன சாதாரண ஆளா? நீ என்ன சொன்ன? என் தங்கச்சி ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வரல, வேலை நடக்காதுன்னு சொன்னல. அப்போ என் தங்கச்சி VIP தானே உங்க ஆஃபீஸ்க்கு? ஏமா இந்த நாட்டில் எத்தனையோ VIPங்க சாதாரணமாக நகை வெட்டிக்கிட்டாலோ இல்லை அச்சுனோட தும்முனாலும் 4 நாள் லீவ் எடுக்கல. அவனை போய் கேள்வி பார்ப்போம். இந்த மாதிரி வளவலன்னு பேச எனக்கு பிடிக்காது. எப்படி மேட்டரை சொல்லு, வெயிட் போனேன். சரிங்க சார், கண்டிப்பாக சொல்லிடுறேன். போன்லேயே மேட்டர் வந்தா தியாகு. தங்கச்சிமா ஒன்னும் கவலைப்படாத, ஆபீஸ்க்கு போன் போட்டு மேட்டரை சொல்லிட்டேன். அதுக்குள்ளயா? MD வந்தே இருக்க மாட்டாரு, யார்கிட்ட சொன்னீங்க? அட நீ வேறமா, உங்க MD எப்ப வர்றது, எப்ப நான் மேட்டரை சொல்றது? விஷயத்த சொல்லிட்டேன், மேட்டர் போய் சேர்ந்துரும். நீ கவலைப்படாத. அடியே நீ இப்ப மருந்து சீட்டையும் பெரிய பையன் எடுத்துவா போ. மருந்து வாங்க பையா? அதுவும் பெரிய பையா? அடி போடி அறிவு கட்டவளை. என் தங்கச்சிக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி வாங்க தாண்டி. என் தங்கச்சி எவ்வளவு ரத்தம் சீத்து இருக்குது. இழந்த அந்த ரத்தத்தெல்லாம் திருப்பி உடம்புல ஏத்த ட்ரை பண்றதுக்கு அவனுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்காப்போ. பேசாத. அப்படியே மறந்துடாம 200 ரூபாய் பணம் கொடுத்தனுப்ப. இவகிட்ட சொல்றதுக்கு நம்மளே இந்த வேலையை செஞ்சிட. எல்லா வேலையும் நீ வீட்டு நம்மளே செய்ய வேண்டியதா இருக்காச்சே. பாய் விஜயா. டிரைவர் இவளை சான்கோடெக்ல டிராப் பண்ணிட்டு half an hourல இங்க வந்துருங்க. நான் அதுக்குள்ள ஷாப்பிங் முடிச்சிடுறேன். பாய் பாய். டிரைவர் அந்த இங்கிலீஷ் பாட்டை போட்டு விடுங்க. ரெடி பண்ணிடுறோமா? என்ன டிரைவர்? என்ன ஆச்சுங்க? வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? பார்த்துட்டு இருக்குமா, ரெடி ஆயிடும். ஹாய். என்ன இங்கே நிற்கிறீங்க? இல்லைங்க, கிளாஸ்க்கு தான் போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆஹா. என்ன ஆச்சு டிரைவர்? ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? ஐயோ, ஃபேன் பெல்ட் கட் ஆயிடுச்சுமா. காலையில வண்டி எடுக்கும்போது இதெல்லாம் பார்க்கறது இல்லையா? அதுக்கு நான் என்னவா பண்றது? திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. சரி சரி, மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து ரெடி பண்ணிட்டு ஸ்ரேயாவை கொண்டு போய் டிராப் பண்ணுங்க. நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். சரிம்மா. சீக்கிரம் போங்க. விஜயா, உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா என் கூட பைக்கில் வரலாமே? இல்லை பரவாயில்ல, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். எப்போவும் காரில் தான் கிளம்புவேன். எங்கள் வீட்லேயும் இதே ப்ராப்ளம் தான். ஒரு காரை மம்மி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இன்னொரு காரை டாடி எடுத்துகிட்டு போயிட்டாரு. என் காரு ரிப்பேரு. ஸ்பேராக ஒரு கார் வச்சுருந்தோம், அதுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு கொரியாலேருந்து வந்ததான் ஆச்சுன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லி தான் பைக் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு இது ப்ராப்ளம்னா பைக்கில் வர வேண்டாம். என் கூட வரதுனால உங்களுக்கு தான் ப்ராப்ளமா?
எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, போலாம். ஓகே வாங்க போகலாம். உட்காருங்க. பார்த்து. விஜயா, நான் எப்பவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன். உங்களுக்கு எதுவும் பயம்னா சொல்லுங்கள், நான் ஸ்லோவாகவே போகிறேன். இல்லை வேண்டாம், நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே போங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே போங்க. உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா என் ஷோல்டர் பிடிச்சிக்கலாமே. இதை பிரிண்டிங் அனுப்பிச்சிடுங்க. சரிங்க சார். சொல்லு சந்தை, என்ன விஷயம்? என்னங்க, கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? இப்போ தானே வீட்டில இருந்து வந்தேன். எதுக்கு திரும்ப வர சொல்ற? டாக்டர் கிட்ட போகணும். டாக்டர் கிட்டயா? என்ன? லேசா நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். அப்போ ஒன்று பண்ணு, டிரைவரை கூட்டிகிட்டு காரில் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடு. ஓ, டிரைவரை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேனா? சரி, நான் டிரைவரை அனுப்பிச்சி வைக்கிறேன். போங்க, ஒரு டாக்ஸி பிடிச்சி போகிறதுக்கு எனக்கு தெரியாதா? நீங்கள் வாங்கன்னா என்னமோ டிரைவர் அனுப்புகிறேங்கிறீங்க. இது சாதாரண விஷயம், இதுக்கு நான் கூட வரணுமா? எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது. புது விஷயங்கள் பத்திரிக்கையில் போகிறத பற்றி முக்கியமான டிஸ்கஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் மந்த் பிகினிங் ஆச்சா, இந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் சம்மந்தமாக நிறைய பேச வேண்டியிருக்கு. சுருக்கமாக சொன்னால் இந்த சீட்டை விட்டு ஒரு இன்ச்சு அங்கங்கே கூட நகர முடியாமல் நிலைமையில் இருக்கேன். அவ்வளோ வேலைம்மா, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க. நீங்கள் என் கூட இருந்தாலே எனக்கு பாதி தெம்பு வந்துருங்க. அதுக்கு தாங்க உங்களை கூப்பிடுறேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வாங்கல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை பொசிஷன்மா. அப்போ வரமாட்டீங்களா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீ போயிட்டு வா. வேணா நான் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துறேன். ஒன்றும் தேவையில்லை, நானே போய்க்கிறேன். போங்க. பார்த்து இருங்க. ஓகே விஜயா. ஏய் அங்கே பாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ நான் என்ன சாதனை பண்ணிட்டேன்னு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் வாங்க போங்கிறத விட்டுட்டு விஷால்னே கூப்பிடலாமே. என்னங்க யோசிக்கிறீங்க? நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நானும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்புறம் நமக்குள்ளே என்ன மரியாதை? நாம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால தான் அப்படி சொன்னேன். நீங்கள் என்ன சொல்லிட்டு நீங்கள் மட்டும் வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க. நீங்களும் என்ன விஜயானே கூப்பிடலாம். ஓகே விஜயா, வா கிளாஸுக்கு போகலாம். இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு விஜயா. என்ன? தேங்க்யூ. பாத்தியாடி, விஷால விஜயாவும் ஒன்னா பைக்ல வராங்க, சிரிச்சு வேற பேசிட்டு போறாங்க. பார்த்தேன். நேத்து போய் பேசினப்ப கண்டுக்காம போயிட்டான். இப்ப என்னடானா ஒரே பைக்ல 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்திருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, எப்படியும் பணத்தோட தான் சேருன்னு. சேர்ந்துட்டு பாத்தியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. விஷால் என்னை கார்ல வராம பைக்ல ஏன் வந்தா சொல்லு? தெரியலையே. உனக்கு நிறைய விஷயம் தெரியலடி. அவன் வீட்டுல 4-5 கார் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அவன் பைக்ல வரானா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும்ல. விஜயாவை பிக்கப் பண்றதுக்குனே அவன் பைக்ல வந்தான். கார்ல வந்தா பக்கத்து சீட்ல உட்காரணும், தொட முடியாதுல்ல. ஆனா பைக்ல வந்தா அப்படி இல்ல. அங்கங்க சிக்னல் இருக்கு, டிராஃபிக் இருக்கு, பிரேக் போடணும், மேடு பள்ளத்தெல்லாம் பார்த்து ஏறி இறங்கணும். அதனாலதான் எப்படியும் உரசிதான் ஆகணும். அந்த உரசலுக்காகவே காரை விட்டு பைக்ல வந்திருக்கான் தெரியுமா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? பெரிய மனுஷி தாண்டி நீ, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்கு. இருந்தும் என்ன பிரயோஜனம்? உன்ன மாதிரி நானும் பார்த்துட்டு போற ரகம்தான். வா போலாம். நிறுத்து. ஓகே, பாய். 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 See you. கிளம்பு. அக்காவோட தங்கச்சியே சூப்பரா இருக்கா. ஏய், உனக்கு அவமானமா இல்ல? என்னடா சொல்ற? வழக்கமா ஆம்பளைங்க தான் பொண்ணுங்களை டிராப் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு இல்ல உன்னை டிராப் பண்ணிட்டு போறா? டேய், நீ சாதாரணமான ஆளு, அதான் உனக்கு வித்தியாசமா தெரியுது. நான் அப்படி இல்லடா, டிஃபரெண்டான கேரக்டர். எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். அசிங்கமா இல்ல உனக்கு?
ஒரு பொண்ணு வண்டி ஓட்டிட்டு வர தடிமாடு மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு வர. டேய் இதை தான் கேட்குறியா? அறிவு கட்டவன. அசிங்கத்தை பார்த்தா ஆனந்தம் கிடைக்காதுடா. நான் வண்டி ஓட்டி அந்த பொண்ணு பின்னாடி உக்காந்தா ஆனாதிக்கொண்டு ஃபீல் பண்ணிச்சு. அதான் கபால்னு நான் பின்னாடி உக்காந்தீங்க. ஐயோ, நான் வண்டி ஓட்டி அந்த பொண்ணு பின்னாடி உக்காந்தா அது சுகம் வேறதான் இல்ல. ஆனா ஒரு பொண்ணு வண்டி ஓட்டி பின்னாடி உக்காந்து வர சுகங்குது பாரு. அடாடாடா, அந்த சுகமே சுகண்டா. உனக்கு பேர்ல தாண்டா ஆனந்தம், எனக்கு லைஃப் பூரா ஆனந்தம் அனுபவிச்சுருக்கிறேன். உனக்கு இதெல்லாம் புரியாதுடா. டேய் ஆமா, உன் அத்தை பொண்ணு விஜயா என்ன சொல்றா? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் சரி வர மாட்டேங்குது. என்னடா தாவாணி மேட்டர் தானே? அதான் பக்காவா ஒரு ஐடியா குத்துனேன். நீ சொல்ற மாதிரி சுடிதார் வாங்கி கொடுத்தேன், பிடிக்கலன்ட்டா. கம்ப்யூட்டர் கிளாஸ் சேரத்துக்கு பணம் கொடுத்தேன், ஆசையா வாங்கிக்கிட்டா. திடீர்னு அவளை கம்ப்யூட்டர் கிளாஸ்ல பாக்குறதுக்கு போனேன், இந்த பக்கம் வர வேண்டான்ட்டா. அவளை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நீ இப்படியே என்னன்னு வச்சுக்கா, ஆயுசுக்கு உன்னால அவளை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்டா அப்படி சொல்ற? டேய் இது ஒரு சர்ட், இது ஒரு பேண்ட், எவனாவது மதிப்பானாடா? இதுக்கு என்ன குறைச்சல்? எங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி போட்ட பேண்ட் ஷர்ட்லாம் ஆல்டர் பண்ணி நான் இப்போ போட்டுக்கிட்டேன். ஏன்டா டேய் அறிவுக்கு தாடா உனக்கு? அப்பா விட்டு போன நகை நட்டு சொத்து சொகம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணலாம். அவர் விட்டு போன சொக்கா பேண்ட் செருப்பு தொப்பி இதெல்லாம் அசிங்கண்டா யூஸ் பண்ணாக்கா. இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் சொல்லுவாங்க, கண்ட்ரி ப்ரூட்னு வாங்க. புரியுதா? டேய் என் கூட வா, நல்ல பேண்ட் ஷர்ட் எடுத்து தரேன். அத்தை போட்டு உன் அத்தை பொண்ணு எதிர போய் நில்லு. அவ மாமா மாமான்னு கூப்பிட மாட்டா, பின்ன அத்தான் என்னத்தான் அப்படின்னு தான் கூப்பிடுவா. வெக்கத்தை பாரு. சரி சரி, உன் அத்தை பொண்ணு விஜயாவை எங்க பார்க்கலாம்? இன்னும் 1 ஹவர்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிஞ்சு வெளியில வருவா. சரி சரி, டைம் ஆகிட போகுது, கிளம்பலாம். வாடா வாடா. சரி வா போலாம். ஏண்டா என்னாச்சு, ஏன் நிக்கிற? ஒரு 2 நிமிஷம்டா, இதோ வந்துடுறேன். நான் வணக்கண்ணா. அண்ணா நல்லா இருக்கிறீங்களா? அண்ணா ஏன் உன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா என்ன மாதிரி ஆளுங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? ஒரே தமாஷ். நாடே என்னால் தான் நல்லா இருக்கிற மாதிரி சொல்லினே இருப்பிய. ஒரு நிமிஷம், எங்க அண்ணன் கூட மேல ரொம்ப பிரியம் அவருக்கு. சீக்கிரம் இது இவ்வளவு இருக்கா? இன்னும் இருக்கு. எடுறா எடு. ஏன்னா 20 ரூபாய் தானே இருக்குது. ஓகே ஓகே. புடி. போயிட்டாங்க. யாரா இவரு? ஏன் கேக்குற? இல்ல அவர் உன்னை மிரட்டின மாதிரியும் நீ இல்ல பயந்த மாதிரியும் இருக்க. அதனாலதான் கேட்டேன். நல்லவனா போறதும் பாரு, அது நான் பண்ண தப்பு. நீ டேய் அந்த ஆளு இருக்கிறாரு, அவரோட பெரியப்பாவோட சித்தப்பாவோட அப்பா, அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 200 ரூபாய் கேட்டாரு. போனா போட்டமேன்னா, அதான் என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே. எத்து குத்தண்டா 200 ரூபாய், அது பத்தல இன்னொரு 20 ரூபாய் கொடுன்னு பர்சல இருக்கிறத பிடிக்க போயிட்டாரா. நான் தான் இறக்க குணம் உள்ள இழிச்ச வாயன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கு இறக்க குணம்? அதான் பொண்ணுங்கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்ததை பார்த்தனே. வா. தமாசா பேசிய நீ. வா போலாம். பொண்ணு பின்னாடியே ஸ்கூட்டில வந்தேன். அமிகி மேரி மேடம், இந்தாங்க மேடம் நீங்கள் கேட்ட ஃபைல். காலையிலிருந்து ஒரே தலைவலி. நீ வந்து ஒரு டீ கொண்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். ஆமாம், இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? பேங்க் போயிட்டு அப்படியே வட்டி பணம் எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ சொல்லுங்க சார். நம்ம பத்திரிக்கையில் புதுசாக என்னென்ன மேட்டரை சேர்க்கலாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னேனே. ஆமாம் சார். எல்லாம் ரெடியாக இருக்க ஆரம்பிச்சிடலாமா? நாங்களாம் ரெடி. ஆனால் காயத்ரி தான் இன்னும் வரல. ஐயோ மறந்துட்டேனே. காயத்ரி வரலையா? ஏன்? ஆமாம் சார். மேடம் காயத்ரி மேடம் லீவு. சார் இன்னைக்கு காயத்ரி லீவாமே. யார் சொன்னா? நம்ம முத்து தான் சார் சொல்கிறான். ஓகே, முத்து உள்ள அனுப்புங்க. ஓகே சார். சார் கூப்பிட்றாரு போ. ஐயோ காலையிலே ரிசப்ஷன் சொன்னாங்க, மறந்துட்டேன், திட்ட போறாரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், உள்ள போ. சரி சொல்லுங்க சார். என்னப்பா முத்து, காயத்ரி இன்னைக்கு லீவா? உனக்கு எப்படி தெரியும்? அவங்க அண்ணன் காலையிலே ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஓட்டது மேலே சும்மா போட்டு அமுக்காத. முதல்ல ஜூஸை கூட. அடடா, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? பின்ன என்னடி, டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? தங்கச்சிக்கு மாத்திரை சாப்பிட்டு வயிறு புண்ணா இருக்கும், எவ்ரி 1 hour ஜூஸ் கொடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? பார், தங்கச்சி ரெஸ்ட் எடுக்கணும், சும்மா வளவள பேசிக்கிறத. கிளம்பு வா. சரி சரி. நவுரு. என்ன இப்ப இது எதுக்குங்க? தங்கச்சி ரெஸ்ட் எடுக்க போகுது. உன்ன மாதிரி தேவையில்ல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதுக்கு தான். நீ ரெஸ்ட் எடுற கண்ணே. வேண்டாண்ணே, இதை எங்கேயே வச்சிருங்க. யாராவது முக்கியமான ஆள் ஃபோன் பண்ணுவாங்க, நீங்க தப்பா ஏதாவது பேசிடுவீங்க.
என்னம்மா தங்கச்சி, ஏமா அவ்வளோ கூட மரியாதை தெரியாதவன அவங்க அண்ணன்? நீ யார்? உன் பொசிஷன் என்ன? உன் அந்தஸ்து என்ன? உன் ரேஞ்ச் என்ன? உன்னோட படனோட கெப்பாசிட்டி என்ன? எல்லாம் தெரிஞ்சு பேசுறா கண்ணு. இன்னும் கவலைப்படாத. சரி, யார் யார் ஃபோன் பண்றாங்கன்னு எழுதியாவது வைங்க, எனக்கு அப்புறமா சொல்லுங்க. என்னடா கண்ணு, இது கூட அண்ணன் செய்ய மாட்டானா? உனக்கு சர்வீஸ் பண்றதுக்காகவே தான் இந்த அண்ணன் அவதாரமே எடுத்திருக்க. நீ கவலைப்படாம படு. வா வா வளவன்னு பேசிக்கிறத கிளம்பு. ஏண்டி, நான் அவ்வளோ படம் வாங்கி கொடுத்த ஒரு டம்ளர் ஜூஸ் தானே வந்துச்சு. எனக்கு ஜூஸ் இல்லை. காயத்ரிக்கு தானே கொடுக்க சொன்னீங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது நம்ம காயத்ரி தான். ஆனால் நான் படம் வாங்கிட்டு வந்தது எனக்கும் சேர்த்து தான். என்னடி முறைக்கிற? நான் ஜூஸ் குடிச்சு நலமா இருந்தா தாண்டி ஓன் தாலி பலமா இருக்கும். போ போ. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு வாய் வச்சுட்டு சும்மா இருங்க. வாயுள்ள புள்ள தாண்டி பிழைக்கும். வேலையத்த எவனா ஃபோன் பண்ணுவான்னு சொன்னல, தபார் பண்ணிட்டான். ஐயோ ராமா. ஹலோ, யாரு? நான் எம்டி பேசுறேன். எம்டியா? நீ பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி எம்டி பேக்கெட் அலைஞ்சா நான் என்ன செய்யுது? இது ராங் நம்பர். போன வையா. ஹலோ, இது காயத்ரியோட ஃபோன் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்பா? நீங்க காயத்ரி அண்ணன் தானே பேசுறீங்க? அட, உன் பேக்கெட்டு தான் எம்டின்னு பார்த்தா மண்டையில கொஞ்சம் மசாலா இருக்கியா? நான் காயத்ரி அண்ணன் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை சொன்னேன். நீ யாரு? நான் புதிய பத்திரிகையோட எம்டி, காயத்ரியோட முதலாளி பேசுறேன். தெய்வமே, என்ன மன்னிச்சிருங்க சார். யாருன்னு தெரியாம எக்கு தப்பா பேசிட்டேன். என்ன சார் விஷயம்? காயத்ரிக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமா? என்ன சார் இவ்வளவு சர்வே சாதாரணமா கேக்குறீங்க? என் தங்கச்சி காயத்ரி உயிருக்காக போராடிட்டு இருக்கா சார். என்ன சொல்றீங்க? அந்த அளவுக்கு ஷாக் வேணாம் சார். நேற்று ராத்திரி தான் உயிருக்கு போராடிட்டு தான் இப்போ பெட்டர் ஆயிட்டா. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா சார்? நேற்று ஆஸ்பத்திரியில் டாக்டருங்களாம் ரவுண்டு கட்டி நின்றுக்கிட்டு என் தங்கச்சி கிட்ட அம்மாடி நீ ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணி தாமா ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க சார். ஆனா என் தங்கச்சி சும்மா விடுவாளா? அவ தைரியசாலியாச்சு. உங்க கீழே வேலை செய்யற உங்களுக்கு தான் அவளை பத்தி நல்லாவே தெரியுமே. அவ என்ன சொன்னா, டாக்டர் சார் நான் வீட்டில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டா சார். இப்போ கூட குழந்தை வீட்டில் தான் சார் இருக்கு. அவங்கள யாரோ ரவுடிங்க வழிமறிச்சு ஏதோ. அதை ஏன் சார் நீங்க கேட்குறீங்க? இந்நேரம் நீங்களும் நாங்களும் என் தங்கச்சியை போனமா தான் சார் பார்த்துருப்போம். என் தங்கச்சிக்கு ஆபத்துன்னு ஆபத்து, அப்படி ஒரு அழகான ஆபத்து சார். ஒரு 10 ரவுடி பசங்க தங்கச்சி ரவுண்ட் கட்டி நின்றாங்க சார். ஒருத்தன் கீழே வேல்கம்பு, ஒருத்தன் கிட்ட துப்பாக்கி, ஒருத்தன் கிட்ட AK-47, அந்த கூட்டத்தை ஒருத்தன் பிளேடு வேற வச்சிருந்தான் சார். என் தங்கச்சி ஒத்த ஆளு. என்ன சார் செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்க. உங்க பத்திரிகையில் ஆளுக்கு இஷ்டத்துக்கு எழுதி பிரச்சனை பண்ணதுக்கு என் தங்கச்சி பலியிட ஆனமா சார்? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அவங்களுக்கு பெருசா அடிக்கடி எதுவும் இல்லையே. என்ன சார் இப்படி தப்பு தப்பாவே பேசுறீங்க? என் தங்கச்சியோட நெத்தி 2ஆ பொளந்திருக்கு சார். ஏறத்தாழ 1/2 லிட்டர் ரத்தம் அப்படியே தரையில ஊத்தி மண்ணோடு மண்ணா கலந்து அது மக்கி போச்சு சார். நீங்க தங்கச்சியோட முதலாளி தானே சார்? இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. நான் உங்க ஆபீஸ்க்கு தகவல் சொல்லி 4 மணி நேரமும் 9 நிமிஷமும் ஆச்சு. நீங்க நேரம் அடிச்சு பிடிச்சி ஓடி வராம சாவகாசமா போன்ல குசல விசாரிக்கிறீங்களே சார், நியாயமா இது? சாரி, ஐ ஆம் வெரி சாரி. எனக்கு மேட்ரு இப்பதான் தெரியும், அதான் உடனே ஃபோன் பண்ணேன். போன் என்ன சார் பெரிய போனு? என் தங்கச்சி உங்க கம்பெனிக்காகவே உடைச்சு ஓடா தேஞ்சு போனவ சார். அல்லாஹ் இயேசு ராமபிரான் அனைவரும் கைகள் குலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ, இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய் புதிய